தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல் வெற்றி வெற்றி எடப்பாடி மாபெரும் வெற்றி நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் மீது பல்வேறு விதமான வழக்குகள் என்பது நீதிமன்றத்தில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்தில் இடைக்கால பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் தான் ஓபிஎஸும் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அவரின் பின்னாலே வைத்திலிங்கம் வெளியேறுகிறார். அந்த நேரத்திலே ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஆதரவு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. ஏன்னா அதற்கு முன்பாகத்தான் ஓபிஎஸ் தர்மயுத்தத்திலே மாபெரும் வெற்றி வாய்ப்பையும் பதிவு செய்திருந்தார். அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமி நாம் சட்ட ரீதியாக சந்திப்போம் என ஓபிஎஸ் பல்வேறு வழக்குகளை தொடுத்து பார்த்தார். சசிகலா கூட பொதுச்செயலாளர் நான் தான் என வழக்குகளை தொடுத்து பார்த்தாங்க. சசிகலாவுடைய வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஓபிஎஸ் புகழேந்தி போன்றவர்கள் மூலமாக ஏகப்பட்ட வழக்குகள் என்பது நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக அதிமுகவில் ஒரு காலத்தில் தொண்டராக இருந்த சூரியமூர்த்தியின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தொண்டரே கிடையாது, அதிமுகவுடைய பொதுச்செயலரே கிடையாது, அவர் சரியான முறையிலே தேர்ந்தெடுக்கப்படவில்லை, நியாயமான முறையிலே தேர்ந்தெடுக்கப்படவில்லை என சொல்லி நீதிமன்றங்களிலே வழக்குகள் என்பது தொடுக்கப்படுகிறது. சூரியமூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் தொடராக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் அதிமுகவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நமது சூரியமூர்த்திகள் சென்னை உரிமையல் நீதிமன்றத்திலே வழக்குகளை தொடுக்கிறார். அந்த வழக்குகள் என்பது தள்ளுபடி செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்குகளை தொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது, அதேபோல் அவருடைய பொதுச்செயலாளர் பதவியுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என சூரியமூர்த்தியின் சார்பாக வழக்குகள் என்பது நீதிமன்றத்திலே தொடுக்கப்படுகிறது. அதை விசாரணை செய்து பார்த்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கையும் தள்ளுபடி செய்து உத்தரவிடுறார். அடுத்த கட்டமாக நேரடியாக உச்சநீதிமன்றம் செல்கிறார் நமது சூரியமூர்த்தி அவர்கள். உச்சநீதிமன்றம் சென்று அங்கேயும் மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனு என்பது விசாரணை என்பது நேற்று தினம் விசாரணைக்கும் வந்திருக்கிறது. அந்த விசாரணையின் போது நீதிபதிகள் சூரியமூர்த்தி அவர்கள் கொடுக்கப்பட்ட வழக்குக்கு அதிமுகவின் சார்பாக என்ன பதில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டதற்கு அவர் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலே கிடையாது, அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, எங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை இவர் ஏன் தலையிடுகிறார் என நமது அதிமுகவின் சார்பாக வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாதங்களை ஏற்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பார்த்தீங்க அப்படின்னா சூரியமூர்த்தி தொடுத்த அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிடும். அப்ப இனிமேல் சூரியமூர்த்தியால் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அதிமுக இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என எந்த ஒரு வழக்குகளையும் தொடுக்க முடியாத ஒரு சூழலில் தான் நமது சூரியமூர்த்தி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய வழக்குகள் என்பது முக்கியமான வழக்கு சூரியமூர்த்தி தொடுக்கப்பட்ட இந்த இரண்டு வழக்குகளும் வெற்றிகளாக அமைந்திருப்பது எடப்பாடி பழனிசாமியினர் மத்தியிலும் தரப்பினர் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா தேர்தல் நேரம் என்பது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே வழக்குகள் எல்லாம் பார்த்து கொண்டதால் தேர்தலை சந்திப்பதற்கு கொஞ்சம் பிரச்சனை என்பது ஏற்படும் என கருதி எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது வெற்றிகளாகத்தான் மாறி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றிய கருத்துக்களையும் அதே போல இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.